ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி உள்ள டால் டால் வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த சீரியஸ் அமேசான் பிரைமில் தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சீரிஸோடைய கதையை படுத்தலாம். இது ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸாக வெளிவந்திருக்கு. பம்பாயில் சிட்டியில் நிறைய இடத்துல மர்மமான முறையில் கொலைகள்லாம் நடக்குது. இந்த கொலையெல்லாம் செய்யறது ஒரு கில்லர், சைக்கோ கில்லர் மாதிரி ஒருத்தன் இருக்கான், வில்லன். அவன் தான் அந்த கொலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான். போலீஸ் பயங்கரமாக தேடுறாங்க, ஆனால் கண்டுபிடிக்கவும் முடியல. இறுதியில் நம்ம ஹீரோயினை மும்பைக்கு வர வைக்கிறாங்க. அவங்களும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான். இப்போ அவங்க மும்பைக்கு வந்தோன்னே ஒரு டீம் ஒன்று செட் பண்ணி எப்பயாவது கொலகாரனை பிடிச்சா அவங்க விசாரணையில் இறங்குறாங்க. இப்போ இறுதியில் நம்ம ஹீரோயினி அந்த கொலகாரனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அவன் எதற்காக அப்படி கொலைகள்லாம் செய்யலாம், இறுதியில் ஹீரோயின் லைஃப் என்னவோ மாறுச்சு அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோடைய கதை. இந்த சீரீஸோடைய பாசிட்டிவ் பார்த்தாவே ஹீரோடைய கேரக்டர் தாங்க. நல்லாவே எழுதி எடுத்திருக்காங்க. அவங்களுடைய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸு, அப்படியே விசாரிக்கிற விதம், ஸ்டைலு எல்லாமே செட் ஆகுது. நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி மற்ற கேரக்டர் நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. அந்த சீரியல் கிளப் இல்லை, அவங்க ஸ்ட்ராங்கானவனா இருக்கான். அவன் வந்து யாருமே கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கான். ஒரு சில பொருசம் நம்ம கனெக்ட் ஆகுது. அந்த விசாரிக்கிற விதம், அந்த வில்லன், இப்படி அவங்களுடைய ஃப்ளாஷ்பேக்கு, ஹீரோயினை பற்றி ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும், அது நல்லாவே கனெக்ட் ஆகுது. இந்த சீரிஸில் பிஜிஎம் பொறுத்தவரை நல்லாவே இருக்குது. அதேமாதிரி சினிமாட்டோகிராஃபிக்கு சூப்பரான விஷுவல் ஆஃப்டாக கொடுத்துருக்காங்க. இந்த சீரிஸோட மைனஸ்ன்னு பார்த்தாவே டூரேஷன் அதிகமாக இருக்குது. 7 எபிசோடு டைம் இதெல்லாம் தேவையா குமார், கொஞ்சம் கட் ஷாட் போட்டு கொஞ்சம் டைம் குறைச்சிருக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ஜவ்வாக இழக்கிற மாதிரி இருக்குது. இவங்க ஸ்டோரியில் எந்த விதமான புதுமையும் பண்ணல, அப்படியே விட்டுட்டாங்க. இன்னும் இந்த ஸ்டோரியில் ட்விஸ்ட் கொடு இன்னும் கொஞ்சம் கொண்டு போயிருந்தாங்கன்னா பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும். அதேமாதிரி ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு ஒரு சில இடங்களில் பிளாக் அடிக்குது. கொஞ்சம் பார்த்து பழக்கப்போ அதே சீன்ஸ் தான் வருது, அதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். இந்த சீரிஸில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது. அதனால் ஃபேமிலியை தவிர்த்து தனியாக பாருங்கள். மொத்தத்தில் இந்த சீரியஸ் எப்படி இருக்குது, சூப்பராக சொல்கிறாங்கன்னா இந்த சீரியஸ் ஒரு ஒன் டைம் வச்ச தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.